இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணதே உன்னை பழி வாங்கதான். என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டல்ல, இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை நரகமாக போகுது. ஏண்டா இவனை கட்டிக்கிட்டோன்னு நீ நொந்து நொந்து துடிக்க போற. போதுமா? அவன் கழுத்துல தாலி கட்டிட்ட போதும்ல? அப்பவே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னான். இப்படி கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சு இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. வினோத், மேம் வினோத், இது வந்துட்டேன் மேம். மண்டபத்துக்கு வந்திருக்க எல்லாரையும் நல்லபடியா கவனிங்க. ஓகே மேம். எல்லாரையும் நல்லபடியா சாப்பிட வச்சு அனுப்புங்க. மண்டபத்துல யாருக்கும் எந்த குறையும் இருக்க கூடாது. விருந்து நல்லபடியா முடியணும். சரிங்க மேம். எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோங்க. போங்க. ஓகே மேம். சேது, ஜனமா வண்டி எடு. மீனா, நீ எதுக்கு அழுகுற? தயவு செஞ்சு அழாத. இதோ நானும் என் பொண்டாட்டியும் தான் அழணும். என்ன கடைசி வரைக்கும் ஆசை காட்டி மொத்தமா மோசம் பண்ணிட்டீங்கல்ல. அத்தையும் அந்த தமிழ் பிளான் பண்ணி எப்படி இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க பார்த்தல. மொத்தமா முடிஞ்சு போச்சு. இனி இந்த குடும்பத்துல எங்க யாருக்குமே இடம் இல்ல. அந்த தமிழ் இனி இந்த குடும்பத்தோட சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்துன்னு இது எல்லாத்தையும் கட்டி ஆள போறா. நாம எல்லாரும் அவன் முன்னாடி போய் நின்னு கை கட்டி வேடிக்கை தான் பார்க்கணும். நானே அவன் கார் எடுத்துட்டு போற வேகத்தை பார்த்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாம பயந்துட்டு இருக்கேன். நீ வேற எனக்கு கண்டதையும் பேசிட்டு இருக்க. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எல்லாத்துக்கும் பொறுமையா போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இங்க பாருங்க, இது முழுக்க முழுக்க ஜனமா எடுத்த முடிவு. இத புரிஞ்சு நடந்துக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. ஏய், என்ன குரல் மேல மேல ஒசருது? எதிர்த்து பேசுற? என்னையே கேள்வி கேக்குற? ஓஹோ, அந்த அளவுக்கு திமிரா? நான் யாருன்னு தெரியும்ல? இவங்க யாருன்னு தெரியும்ல? முத்து, தேவையில்லாம குறுக்க வராத. ஒதுங்கி போயிடு. அப்படிலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது சார். சும்மா இவங்களை மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஏய், என்ன கூட்டு சேர்ந்து பேசுறீங்களா? இவங்களுக்கு நீ சப்போர்ட்டா? என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இவங்க இப்ப யாரோ இல்ல, ஜனாமாவோட சம்மந்தி. இவங்களை நீங்க மிரட்டுற விஷயம் எல்லாம் ஜனாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன பாக்குறீங்க? தமிழம்மா, அந்த போன் எடுங்க. இவரு மிரட்டுறத சின்னதா ஒரு வீடியோ எடுத்து ஜனாமா போனுக்கு அனுப்பி விடுவோம். அவங்க முடிவெடுக்கட்டும். என்னையே மிரட்டுறீங்கல்ல? பாத்துக்கிறேன்.
முத்து நீ ஏன் இந்த மாதிரி மிரட்டுற? பின்ன இனிமே இந்த குடும்பத்துல உரிமையான ஆள் நீ. அவங்க பேசினதெல்லாம் பொறுத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அம்மு, இன்னும் கொஞ்ச நாள் நீ மறைவாவே இரு. உன் இடத்துல இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் இவங்க செய்வாங்க. என்ன பயமா? ஓகே தானே? சிபி சார் ப்ளீஸ் மெதுவா ஓட்டுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் சிபி சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சார் ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு பொறுமையா போங்க. ப்ளீஸ் சார், இல்லைன்னா தயவு செஞ்சு ஓரமா நிப்பாட்டுங்க, நான் இறங்கிக்கிறேன். சேது ஃபாஸ்டா போ. போறமா. அத்தா ரொம்ப ஃபாஸ்டா போறாரு ஜனாமா. சிபிக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்றான்? சேது கொஞ்சம் ஃபாஸ்டா போ. போறமா. சிபிக்கார மடக்கி பிடி. இவங்க வேற மின்னல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணணும்னு தெரியாம நான் வேற வண்டியில ஏறிட்டேனே. எங்க போய் முடிய போதோ. கேடி. ஜனாமா, நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இனிமே புரிஞ்சுப்ப. தமிழ், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? வண்டியில ஏறு. ஜனமா சிபி ஜானு, பயப்படாத, நான் நேரா வீட்டுக்கு தான் போறேன். பின்னாடியே வாங்க, ஆக்சிடென்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். சிபி தமிழ், ஏறு ஏறுன்னு சொல்றேன்ல. ஏய், ஏறி. கவலைப்படாத ஜானு, நேரா வீட்டுக்கு தான் போறேன். அங்க பார்க்கலாம். வரட்டா?